ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எனக்கு வந்து இந்த வாசலில் கம்ப்ளீட்டாக பூக்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் போகன்வில்லா வாங்கி வச்சேன். அதுவும் வந்து மங்களகரமாக எல்லோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். இவ்வளோ தண்டு ஆகிட்டு பார்த்தீங்களா, பெருசாக வந்துடுச்சு. பட் இங்கே கொஞ்சம் தண்ணி புழக்கம் அதிகமாக இருக்கிறனால பூக்களே பூக்காமல் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரூன்லாம் பண்ணி விட்டேன். அப்புறம் பாருங்களேன், இந்த ஒன்று மட்டும் தினமுமே இதில் வந்து பூக்கள் இது உதிர்ந்தாலும் திருப்பி இதே இடத்துலே பூக்கே தவிர அதிகமாக பூக்க மாட்டேங்குது. இது போகன்வில்லா கொஞ்சம் அதிகமாக பூக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த எப்படி வீட்டு வாசலையே மறைச்சிடணும், கம்ப்ளீட்டாக பூக்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எல்லோன்னு நினச்சி வாங்கி வச்சேன், பார்த்தா இந்த கலர் தான் பூத்துருக்கு. ஓகே, இதுவுமே அழகாக தானே இருக்கும். எனக்கு என்னென்னா எதுவுமே யார் வீட்லேயும் இல்லாததாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறது அங்கேயும் இல்லாமல் நம்ம மட்டும் வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பேராசைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அப்படி தான் பார்த்து பார்த்து வாங்குவேன். எல்லார் வீட்லேயும் இது இருக்கா, நம்ம வீட்டில் அது வேணாம், இல்லாதது வாங்குவோம், அப்படி பார்த்து பார்த்து வாங்குவேன். நம்ம வீட்டுக்கு தரை தோட்டம் பாருங்கள், தன்னால் முளைச்சி மல்லியை ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணி, இங்கே பாருங்கள் அவள் பேர் என்ன, சீதாவை டேமேஜ் பண்ணி பீக்கங்காய் நுரை பீர்க்கனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லாமல் விட்டுற போகிறேன். எனக்கு வந்து இது பூக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது போகன்வில்லா வச்சுருக்கிறவங்க ஐடியா கொடுங்க. ஓகேங்களா? பாய்.